ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாகற்காய் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டான ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இந்த கிரேவி இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாகற்கால கிரேவி பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக டேஸ்ட்டாக பண்ண முடியுங்க. அது இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதை விட தயிர் சாதத்தை தொட்டுக்கிட்டோம்னா சும்மா டேஸ்ட்டு பட்டையை கலப்புங்க. வாங்க இந்த கிரேவி எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஆள் கொடுத்துருங்க. வாங்க அந்த பாகற்காய் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாகற்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாகற்காயை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்து வச்சிருக்கிறது ஒரு பாகற்காய், நல்லா பெரிய சைஸ் எடுத்து வச்சிருக்கேன். நாட்டு பாகற்காய் தான் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கசப்பு அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் தயிர் விட்டுக்கிறேன். தயிர் விட்டுட்டு பாகற்காய் மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இது போல் நல்லா கலந்து விடலாம். தண்ணி பத்தல அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கலாம். நல்லா காய் வந்து தயிரில் நல்லா ஊறி இருக்கணும். ஏன்னா இது நாட்டுக்காய் எடுத்துனா நல்லா கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஹைப்ரிட் காய் அப்படின்னா சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு தயிர் விட்டு நம்ம இது போல் கலந்து வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டாவே போதும். காய் நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம கிரேவி தாளிச்சிக்கலாம். கிரேவி தாளிக்கிறதுக்கு 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த கிரேவிக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேல சின்ன கப்பில் 1 கப் நிறைய நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு வெங்காயம் நிறைய சேர்க்கணும். அப்படின்னா தான் கிரேவி நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேல ஒரு கைப்பிடி நிறைய நாட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் வதக்கி விட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இது மாதிரி கிரேவிலாம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்க்கும் போது கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு ஒரு கைப்பிடி நிறைய நாட்டு பூண்டு சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு நாட்டு பூண்டு சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இல்லை நார்மல் பூண்டு அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு 2 பூண்டு தட்டியும் கூட இதோட சேர்த்து போடலாம். இது போல் நம்ம முழுசாகவும் போடலாம். இல்லை நம்ம 2 பூண்டு அளவுக்கு தட்டி போட்டால் இன்னும் வாசனை நல்லா இருக்க மாதிரி இருக்கும். வெங்காயம் பூண்டு 2 நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விடலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேல நம்ம அடுத்தடுத்த பொருட்கள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு 2 நல்லா வதங்கி வந்துருக்குது. இப்போ பாகற்காய் நல்லா தயிரில் ஊறி இருக்குது. இப்போ தயிர் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஊறி வந்துருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் இருக்கும். ஏன்னா பாகற்காய் வந்து நல்லா தயிரில் ஊறி இருக்கனால தயிர் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் பாகற்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட தயிரோடைய டேஸ்ட் இதில் உள்ளே இருக்கவே கூடாது. நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடணும். சுத்தமாக தண்ணி எதுவும் இல்லாத நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். பாகற்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். அதை நல்லெண்ணெயோடு சேர்ந்து வதங்கும் போது பாகற்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த கசப்பெல்லாம் கொஞ்சம் கூட இருக்காத அளவுக்கு வதக்கி விடணும். நல்லா ஒரு 2லேருந்து ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா சோறாக வதக்கி விடணும். அப்படின்னா தாங்க நல்லாயிருக்கும். காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 2 தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு நல்லா திக்னஸ் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியோட பேஸ்ட்டு மட்டும்தான் நல்லா திக்னஸ் கொடுக்கும். 2 தக்காளி பழம் தான் பழுத்த பழமாக இல்லை அப்படின்னா 3 தக்காளி பழத்தை கூட நல்லா இது போல் அரைச்சிட்டு விழுதாக சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துக்கப்புறம் நல்லா வதக்கி விடணும். அதான் வந்து தக்காளியோட அந்த தண்ணியெல்லாம் இதாகி தக்காளியோட டேஸ்ட் நல்லா பாகற்காய்க்குள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேல நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா இது போல் பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா அதான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுமே எண்ணெயில் மட்டுமே வதங்கிட்டு இருக்குது. நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இது மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூளும் 3 ஸ்பூன் அளவு நான்வெஜ் மசாலா, அதாவது வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அதில் சேர்த்து நல்லா இது போல் பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா எந்தளவுக்கு நல்லா வதக்கி விட முடியுமோ அந்தளவுக்கு வதக்கி விடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நான் விட்டுருக்க எண்ணெயில் மட்டுமே வதக்கி விட்டுட்டுருக்கேன். நல்லா வதங்கி வரணும். அதாவது இதுலேருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். நல்லா இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்து ஓரளவுக்கு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேலும் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். மசாலா பொருட்கள் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமே கிரேவிக்கு தேவையான 1 கப் அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வரட்டும். இந்த கிரேவி ஓரளவு கொதி வந்ததுக்கப்புறமேல முக்கியமான ஒரு பொருள் தான் இப்போ இந்த டைமில் சேர்க்க போகிறோம். இது என்ன பொருள்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இந்த பொருள் முக்கியமான பொருள் தாங்க. இந்த கிரேவிக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு, ஒரு துண்டு அளவு, அதை வந்து சின்ன துண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு 50 பைசா காசு அளவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த துண்டு அளவு மட்டும்தான் நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெள்ளத்துண்டு சேர்க்கும்போது அந்த கிரேவி இன்னும் டேஸ்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அது போல் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு மட்டும் தண்ணி வைங்க. அதிகமாக தண்ணி வைக்க வேண்டாம். குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு மட்டும் எடுத்துக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் கூட கசப்பு இருக்கவே இருக்காதுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம தயிரில் 10 நிமிஷம் ஊற வச்சுப்பிடிங்க, கொஞ்சம் கூட கசப்பு இருக்கவே இருக்காது. அது மாதிரி வெள்ளத்துண்டு சேர்க்கும் போதும் நீங்கள் வைக்கக்கூடிய கிரேவியோட அளவை பொறுத்து வெள்ளத்துண்டு சேர்த்துக்குங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. நல்லா திக்காக இருக்குது கிரேவி. எந்தளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி இருக்கும்போது இட்லி தோசை தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இது பாகற்காய் பண்ண கிரேவி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம சிக்கன் மசாலா மட்டன் மசாலா போட்டு தான் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த கிரேவி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வெள்ளத்துண்டு சேர்க்கும் போது உங்களுக்கு எவ்வளோ வெல்லம் தேவையோ அதை மட்டும் சேருங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் பாகற்காய் வச்சு ஒரு கிரேவி பண்ணியிருக்கோம். இது மாதிரி கிரேவி ரெசிபிக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஆள் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.